ரெண்டு வீடியோ தான் எடுக்கிறீங்க, வீடியோக்கே வரமாட்டாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிஜா 2023 ஃபன். வணக்கம் வணக்கம், வெல்கம் வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். வீடியோக்குள்ள போயிடலாம். ஊருக்கு போயிட்டோமா, அப்போ வந்துட்டு ஒரு மாசத்துக்கிட்ட இழுத்தாச்சு அந்த மாப்பிள்ளைக்கு. தகவல் சொல்கிறோன்னு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டில் தான் சொல்லுவாங்க தகவல் சொல்கிறோம். இங்கே பொண்ணு வீட்டில் தகவல் சொல்கிறோம். கூரை வீடு தான், கஷ்டப்படுற குடும்பம் தான். தகவல் சொல்கிறோன்னு சொல்லிகிட்டே இருக்கவும் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. பொண்ணுக்கு பிடிக்கலன்னு தான் அப்போவே சொல்லிச்சு, அது ஒத்துக்கல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க எங்களை தொல்லை பண்ணலை. ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா ரொம்ப பாடாப்படுத்தினதில் இவரும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முழுசாக சொல்லாததால சரிப்பா நீ சொல்கிறதே நான் கேட்குறேன் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில். அப்புறம் பார்த்தா மாப்பிள்ளை எஸ்கேப் ஆயிட்டார், வேற இடத்துல ஃபிக்ஸ் ஆயிடுச்சான். அதுவும் கவர்மெண்ட் டீச்சர் அவங்களும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சான். இப்போ இந்த வரன் முடிஞ்சிருச்சா. இவர் முழுசாவே கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைங்க, வீட்டில் ஒத்துக்கலை. அம்மாட்ட பேசி பார்த்தேன், ஆச்சா பூச்சான்ட்டு அமைதியாகவே இருந்தார். யார்ட்டையுமே பேசலை. பேசலை. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டா ஊருக்கே அனுப்பலைங்க. இதுக்கு மேலே நீ என்ன நினச்சாருன்னு தெரில, போகக்கூடாது, கூடவே கூடாதுன்ட்டார். லக்கேஜ் எடுக்கலனாலும் எதை எடுக்கலானும் பரவாயில்ல, நீ எடுத்துட்டு வந்ததோட இரு, போகக்கூடாதுன்னு. ஐயோ, அப்புறம் வருது பாருங்க மாப்பிள்ளை கொத்தனார், ரெண்டாம் தாரம். எங்கள் அப்பா கடுப்பாயிட்டாரு. வர்ற மாப்பிள்ளைய பூரா எது செட் ஆகுதோ அதை வர சொல்லணும் இல்லை, வர்றது பூரா வந்து பாருங்க, வர்றவங்க பூரா வந்து பாருங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரம் மாப்பிள்ளை தான் செட் ஆகலையே, வர்றவங்கள பூரா வரட்டுங்கிற மாதிரி எங்கள் அப்பா விட்டாரு. வந்தா மட்டும் போதும். ஆமாம். ஐயோ, அதான் மாப்பிள்ளை விட்டேன்னா, மாப்பிள்ளை வெளில தான் இருப்பாங்க, காப்பீட்டி கொடுக்குறோமா. இந்த மாப்பிள்ளைக்கு கூட அக்கா தங்கச்சிங்க வராங்க பாருங்க, நாத்தனார் மாதிரி, அவங்க வந்துடுவாங்க. பொண்ணுக்கிட்ட பேசி எப்படி குணம் அப்படின்னு பார்க்குறதுக்காக, செக் பண்ணுறதுக்காக பேச்சு கொடுப்பாங்க. கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். என்னம்மா எப்படி இருக்க, என்ன எங்கே படிச்ச, என்ன வேலை பார்க்குறேன்னு பேச்சு கொடுக்க. நான், உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கா? இருக்குமா. ஏன்? எனக்கு மூல நட்சத்திரம். நானே வாலண்டியரா அவங்க வேணான்னு சொல்கிறதுக்காக, எனக்கு தனுசு ராசி மூல நட்சத்திரம், உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கா? இருக்குமா. அவ்வளோதான், வரமாட்டாங்க, போயிடுவாங்க. ஃபாரின்ல உள்ளவங்க எல்லாம் அவ்வளோ மாப்பிள்ளை வரிசையாச்சே, சலிச்சு போயிட்டு எனக்கு கடுப்புனா கடுப்பு. எத்தனை வாட்டி ஒரு பொம்பளை புள்ள போய் காப்பி கொடுக்குறது, காலையில் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, மத்தியானம் ஒன்று, அடுத்த நாள் ஒன்று, 2 நாள் கழிச்சு ஒன்றுன்னு பாடா பட்டு ஒரு வழியா இவர்கிட்ட. நடுவில் என்ன பண்ணோம், திருமணஞ்சேரி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் 2 பேரும் சேர்ந்து. திருமணஞ்சேரி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கல்யாணம் ஆகிடும்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து திருமணஞ்சேரி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அது ஒரு பக்கம் இருக்கா. ஃபோனில் பேசிகிட்டே இருக்காரு, கல்யாணத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. வர்ற மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல மாட்டாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல மாட்டாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. மங்குனி மங்க. ஆமாம், 27 வயசு இருக்கிற பொண்ணு இவ்வளோ நாள் தான் வச்சுப்பாங்க இல்லை, சொல்லுங்கள் என்ன ஆயிடுச்சு. கோயிலுக்கு போனோம் சனிக்கிழமை வேலுக்குடியில் உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தொடர்ந்து 3 வாரம் போயிட்டு எங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணோம். அடுத்து 1 மாதத்துல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, நான் வந்து பேசுகிறேன் உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு நடுவில் உடம்பு சரிப்படாமல் போயிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அண்ணனுக்கு வந்த சண்டையில் எங்கள் அண்ணன் எங்கள் அப்பாவை அடிக்க போனான் பாரு. நான் போயிட்டு ஆடிய வீரனா, இனி எப்படி எங்கள் அப்பாவை அடிக்க போகிறேன்னு பாஞ்சு போனான். அவன் வயிற்றுல நங்குன்னு உதச்சி தள்ளிட்டான், ரவுடி மாதிரி இருப்பான், சாட்டமாக இருப்பான். இப்போ பீரியட் டைமில் என்ன ஆகி போச்சு, எனக்கு 1 மந்த் பீரியடாக போச்சா. 1 மந்த்தாக 20 நாளைக்கிட்ட பீரியடாக போயிடுச்சு. நான் ஸ்டாப்பிங், கிளாட்டாக இருக்குது. பயந்துட்டு அப்புறம் ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, அப்போ இவர் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனார். ஸ்கேன் எடுக்கலாம் கூட்டிகிட்டு போயிட்டு, மன்னார்குடி ஹாஸ்பிட்டலான்னு தெரியாது, உட்காந்து ஸ்கேனெல்லாம் எடுத்து கூப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கேயே விட்டுடல, இப்போ பஸ் ஏற்றி உள்ள
வீட்டில் வரைக்கும் போய் விட்டாரு. வீட்டில் போயிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி விட்டுட்டு ஊருக்கு வெளில. போனார். ஊருக்கு வெளியில இல்லை, எங்கள் ஊர்லாம் வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி, வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ட்ராப் பண்ணிட்டு போனார் உடம்பு சரி போடலன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா கேட்டுச்சு யார் அப்படின்ட்டு. நான் அப்புறமா சொல்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். அப்புறமா உடம்பு முடியாமல் போனதுக்கு அப்புறமும் எங்கள் வீட்லேயும் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறமும் இவருக்கு எப்படி என்ன தோணுச்சுன்னு தெரியல மைண்டு. 3 வாரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோமா, அர்ச்சனை பண்ணோமா, அவரும் இது ஒரு மனசை மாற்றிட்டார். அவர் என்னாச்சு, அதுதான் லட்சுமாவளி பொண்ணு. அப்புறம் என்ன பண்ணாங்க, நான் வந்துட்டு ஒரு நாள் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட ஃபோனில் பேசினார் ஃபஸ்ட்டு. ஆமா. அக்கா இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஆமா, பார்க்காதீங்க. மாப்பிள்ளை சும்மா சும்மா பார்க்காதீங்க, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் எதுவும் சொல்லாததால தானே நீங்கள் இவ்வளோ மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ மாப்பிள்ளை பார்க்குறத நிப்பாட்டுங்க. நான் வந்துட்டு 1 மாசத்துல உங்களை நேரடியாக பார்த்து உங்ககிட்ட பொண்ணு கேட்குறேன் முறைப்படி. நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு கேட்க மாட்டாங்க. நான் வந்துட்டு நேரடியாக உங்கள்கிட்ட பேசி பொண்ணு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ஸ்டாப். தற்சமயம் மாப்பிள்ளை பார்க்குறது ஸ்டாப் ஆயிடுச்சு. திருப்பி இந்த மனசு மாறி வந்து பேசினாரா பேசலையா, வாங்க அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.